வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட நாளையோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனல் ஒன்று போட்டிருந்தோம். இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் சேனலுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நேற்றோட டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே ஒரு பெரிய புல்லிஸ் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு வேளை கீழே இறங்கினா இந்த சேனல்லேருந்து திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு, ஆனால் இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட டேயோட ஹையை பிரேக் பண்ண முடியல. இருந்தாலும் மார்க்கெட் இறங்கி நம்ம சொன்ன அந்த சேனல் நெருங்கி நியராக வந்துட்டு மார்க்கெட் ஒரு புல்லிஸ் கொடுத்துச்சு. இது மட்டும்தான் பெரிய மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்லாம் ஃபுல்லாகவே சைட்வேஸில் அப்படியே போட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக லாஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருந்துச்சு. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம் அந்த விளக்கத்தை. இந்த சேனலை விட்டு தாண்டி இந்த டே ஹையை பிரேக் பண்ணலாம், மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்கும். இந்த லொக்கேஷனில் இருந்தால் ட்ரேட் பண்ண வேணாங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டியில். சரி, நம்ம நிஃப்டி நாளைக்கு எப்படின்னு பார்ப்போம். தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த இது இருக்கட்டும். இதுக்கு மேலே நாளைக்கும் இந்த மேலே பை பண்ணால் நேரத்தோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் திருப்பி மறுபடியும் மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த டேவோட ஹை மட்டும் இடம் மாதிரி இருக்குது, கொஞ்சோண்டு பிரேக் பண்ண மாதிரி இருந்தாங்க, அதில் மாற்றிப்போம். இந்த லோவை இந்த டேவோட ஹையும் லோவும் நம்ம ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சேனலையும் எடுத்துக்குவோம். இதில் 15 மினிட்ஸாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லோ பார்டர் வச்சுப்போம். இந்த எல்லோ பார்டருக்கு கீழே மார்க்கெட் இறங்குனா, ஒரு வேளை இறங்குனா இந்த மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை திருப்பி இந்த இடத்துல மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். 19,717 அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து என்னோட இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் பெரிய புல்லிஸ் கொடுக்குறது வாய்ப்பு இருக்கும். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு மறுபடியும் ஸ்பின்னிங் டாப் போட்டுருக்காங்க. இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப் ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மறுபடியும் ஒரு புல்லிஸ் கொடுக்கறது வாய்ப்பு அதிகம் தான். ஆனால் நாளைக்கு பிரேக் பண்ணால் தான் வாய்ப்பு அதிகம், இல்லைனா டவுனில் போகிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக தெரியுது. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த லைன் போட்டோம், இந்த பிளாக் கலர் லைன் இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த பிளாக் லைன் கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு டவுனை கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அது என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, வரைபடமாக போட்டோம்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து இது பிரேக் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த பிளாக் லைனை பிரேக் பண்ண முடியலன்னா திருப்பி மார்க்கெட் கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியலன்னா திருப்பி ஃபால் ஆகி இந்த லொக்கேஷனுக்கு வரது வாய்ப்பு இருக்கும். என்னென்னா 19,675 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரது வாய்ப்பு இருக்கும். இந்த செல்லாவுக்கு இதையும் விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் பெரிய ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கெல்லாம் புல்லிஸ் வராத காரணம் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி நாள் வேறு. நேற்று சொல்லியிருந்தோம், எக்ஸ்பைரி நாளில் பெரும்பாலும் சமயத்தில் மூவ்மெண்ட்டே இல்லாமல் கடைசி நேரத்தில் மூவ்மெண்ட் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அதே போல் பெரிய மூவ்மெண்ட்டே இன்றைக்கி இல்லை, அப்படியே போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. நாளைய பொறுத்தளவு கேப் அப் இருந்தால் மார்க்கெட் பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஈல்ட்டானா டவுன் சைடு வாய்ப்பு இருக்கும். இறங்கினாலும் 19,700 மார்க்கெட் திருப்பி மேலே போகிற வாய்ப்பு இருக்கும். இந்த 19,780 இந்த எல்லோ பார்டருங்கிறது ரொம்ப முக்கியம். இறங்கிட்டு மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மேலே புல்லிஸ் போகிற வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இறங்கிட்டு இந்த எல்லோவை பிரேக் பண்ண முடியலன்னா பெரிய ஃபால் இருக்கும். இறங்கிட்டு இந்த இடம் தொட்டுட்டு இதை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் ஃபால் அதிகமாக இருக்கும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட 2 நாளாகவே மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,848 19,775 கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. அதுலேயும் கிட்டத்தட்ட இன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட்டே மூவ்மெண்ட் இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்கும் டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அந்த சேனலுக்குள்ளே இருந்துச்சுன்னா நிஃப்டி மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். சேனலுக்கு கீழே இறங்கினா இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சேனலை பிரேக் பண்ணினா மார்க்கெட் கீழே பார்த்து வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே சைட்வேஸ். நம்ம நேற்றே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் இப்போ காட்டுறாருங்க. இடங்களில் இருந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போ வந்து 44,550 டு 44,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஓரளவுக்கு
என்ட்ரு ஆகாமல் இருக்குது பெஸ்ட்டு. ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷன் என்ட்ரு ஆகாமல் இருக்குது பெஸ்ட்டு. ஒருவேளை டவுனில் இருந்தால் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகலாம். இந்த சேனல் உள்ள இருக்க வரைக்கும் நம்ம இதுலேருந்து பைக்கு மேலே போகலாம். இந்த ஜோன் மட்டும் நமக்கு பண்ணாமல் இருந்தால் அது பெஸ்ட்டு. ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் இருந்து டேக்கு மேலே கேப் அப் இருந்து 5 மினிட்ஸ் பிரேக் கொடுத்தா இந்த லொக்கேஷனில் நம்ம திருப்பி பைசல் மேலே போகிறதுக்கான இறங்கலாம். வீடியோ சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடுவேஸாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். இந்த லொக்கேஷனில் ட்ரேட் பண்ண வேணாம், ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷனில் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது நேற்று சொல்லியிருந்தோம். ஓகே, நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இந்த ப்ளூவை எடுத்துட்டேன், இந்த டேயோட ஹையில் வச்சுட்டேன். இன்னையோட டேயில் இந்த ப்ளூவை மாற்றிடுவோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இதுலேயும் வருது. ஒரு சேனல் போட்டுப்போம். இந்த லொக்கேஷன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே டவுன் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக. எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லொக்கேஷன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த சேனல் எடுத்துருவோம். இந்த ஒரு ட்ரெண்ட் இது போட்டிருக்கேன் உங்களுக்கு ட்ரெண்டிங். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்கும் நிஃப்டி மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த எல்லோ பார்டரை விட்டு கீழே இறங்குனா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும், இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எவ்வளோத்தில் இறங்குனா இது இறங்கிட்டு இந்த 44,400 அப்படிங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைனா திருப்பி மறுபடியும் கீழே வந்து இறங்குறதுக்கு இந்த இடத்துல வந்து நிஃப்டி மாதிரியே இது வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி இந்த ட்ரெண்ட் இது இந்த லெவல் இப்படி தான் வரும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் நேற்று மாதிரி தான். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஒரு ரீட்டெஸ்ட் எடுத்து மறுபடியும் மேலே நோக்கி 44,935 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு அதிகமாக தெரியுது. அந்த நிஃப்டி அந்த அளவுக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் நாளாக ட்ரேட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்லா இருந்தால் பேங்க் நிஃப்டி நல்லா இருக்க மாட்டேங்குது, பேங்க் நிஃப்டி நல்லா இருந்தால் நிஃப்டி நல்லா இருக்க மாட்டேங்குது. இது கொஞ்சம் நாளாக ஈவன் ட்ரேடே இல்லாமல் இருக்குது. நான் ஒரு 4 நாளாக சொல்லிகிட்டு தான் இருக்கேன். இது கொஞ்சம் நாளாகவே அப்படி தான் நடக்குது. மார்க்கெட் வந்து ரெண்டுமே ஈவனாக இல்லாமல் நிஃப்டி மேலே ஏறினா பேங்க் நிஃப்டி இறங்கும், பேங்க் நிஃப்டி இறங்குனா நிஃப்டி ஏறும். இப்படி தான் நடக்குது. இந்தமாதிரி நடந்தாலே பெரும்பாலும் மார்க்கெட் சைடுவேஸாக தான் இருக்கும். அது நேற்று வீடியோவும் சொல்லியிருந்தோம், இன்றைக்கும் சொல்கிறோம். ஒருவேளை இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணால் இந்த லெவலில் 44,900 தாண்டி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. பிரேக் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு. டேவை பிரேக் பண்ணணும். இல்லாத பட்சத்தில் நாளைக்கும் ஒருவேளை இந்த லொக்கேஷன் உள்ள சைடுவேஸ் ஒரு டவுன் கொடுத்து இதுக்குள்ளே சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பெருசாக ஃபால் ஆகணும்னு எதிர்பார்த்தோம்னா எப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே மட்டும்தான், இந்த லெவல்ஸை விட்டால் மட்டும்தான் இறங்குறது வாய்ப்பு இருக்கும். இப்போ மார்க்கெட்டு இந்த இஸ்ரேல் பிரச்சனைனால இந்த நியூஸ் பேஸில் இருக்கிறனால இப்போ பெருசாக மார்க்கெட்டால் நம்ம மார்க்கெட் ஏறதுக்கான செட்டப் இருந்தாலும் அது நியூஸ் பேஸ்னால மார்க்கெட் வந்து பெருசாக புல்லிஸ் கொடுக்க முடியாமல் அப்படியே மார்க்கெட் வந்து அப்படியே சைடுவேஸ்லேயே ஓடிட்டு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.